இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து உடல்நலம் பாதிக்கப்படலாம். இந்த நோயை கட்டுப்படுத்துவது பெரும்பாலும் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பொறுத்தது. உங்கள் உணவில் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தாலும் அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் இலை, காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட மருத்துவர்கள் அறிவுறுத்தினாலும் நீரிழிவு நோயாளிகள் பழச்சாறுகள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான பழங்களில் அதிக அளவு சர்க்கரை உள்ளது. ஜூஸ் குடிப்பதால் சர்க்கரை அளவு வேகமாக உயரும். நீரிழிவு நோயாளிகள் பழச்சாறுகள் குடிக்கலாமா என டெல்லியைச் சேர்ந்த மூத்த மருத்துவர் டாக்டர் அஜய் குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். அதன்படி ஆரஞ்சு பழத்தில் சர்க்கரை அளவு அதிகம். பலர் காலையில் ஆரஞ்சு சாறு குடிக்க விரும்புகிறார்கள். ஆரஞ்சு சாற்றில் இயற்கை சர்க்கரை அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை முழுவதுமாக சாப்பிட்டால் அதில் அதிக நார்ச்சத்து உள்ளது. எனவே அதன் சாற்றை குடிப்பதற்கு பதிலாக முழு ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிடுவது நல்லது. அன்னாசி பழத்தில் இயற்கை சர்க்கரை மிக அதிக அளவில் உள்ளது. இதனுடன் அதன் கிளைசெமி குறியீடும் மிக அதிகமாக உள்ளது. இதன் பொருள் இது இரத்த சர்க்கரையை விரைவாக உயர்த்துகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் தொடர்ந்து அன்னாசி பழத்தை ஜூஸாக குடிக்காமல் பழமாக சாப்பிடுவது அதிக நன்மைகள் கிடைக்கும். ஆப்பிள் சாப்பிடுவதால் பல நோய்கள் குணமாகும் என்று கூறப்படுகிறது. ஆப்பிள்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவற்றை பழமாக சாப்பிடுவது இன்னும் சிறந்தது. இதன் சாறு குடிப்பதால் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும். ஏனெனில் இதில் இயற்கை சர்க்கரை அதிகம் உள்ளது. ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதால் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். திராட்சையிலும் அதிக அளவு சர்க்கரை உள்ளது. இருப்பினும் திராட்சையில் ஆக்சிஜனேற்றிகளும் உள்ளன. எனவே இதை குறைந்த அளவே உட்கொள்ள வேண்டும். ஆனால் அதன் சாற்றை பிரித்தெடுத்து குடிப்பது நன்மை பயக்காது. எந்த ஜூஸ்களை குடிக்கலாம்? பாகற்காய் சாறு நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். சீமை சுரைக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு சீமை சுரைக்காய் நன்மை பயக்கும். இதன் சாறு குடிப்பதால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். வெள்ளரிக்காய் புதினா சாறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். அவற்றின் சாறு குடிப்பதால் சர்க்கரை அளவு அதிகரிக்காது, மேலும் சுகாதார நன்மைகளையும் வழங்குகிறது.